அன்பிற்கினிய தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை தொடர்புடைய செய்திகள். அடுத்ததா, ஒரு தந்தை மகனுக்கு மது விற்பனை செய்யலாமா, சாராயத்தை ஒரு விற்பனை செய்யலாமா. அடுத்தது, ஆன்மீக மாடலாக மாறிவிட்டதா திராவிட மாடல் அப்படிங்கிற வினாக்களுக்கு நம்ம விடை காண போகிறோம். வாங்க செய்திக்குள்ள போவோம். நீலகிரி மாவட்டத்தில் 85 அரசு தொடக்கப் பள்ளிகளை மூடும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த நிலையில் நீலகிரி மாவட்ட கல்வி அதிகாரியும் மாவட்ட ஆட்சியர் இருவரும் நீலகிரியில் எந்த பள்ளியும் மூடப்படாது என்று உறுதியளித்துள்ளனர். தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளும் வரை தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி தர முடியாது என ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியிருந்தார். இதற்கு செய்தியாளர்களிடம் பதிலளித்த அண்ணன் சீமான், ஒன்றிய அரசு கல்வி நிதியை நிறுத்தி வைத்தால் தமிழக அரசு கட்டக்கூடிய வரியை நிறுத்தி வைக்க வேண்டும், வரி செலுத்தாமல் இருக்க வேண்டும் என்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். நான் உனக்கு என் மாநிலத்திலிருந்து வரி வருவாய் தர முடியாது கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு, வெள்ளக்காரங்காலத்துல தான் நம்ம வரிகொடா இயக்கம் நடத்த முடியுமா? இந்த கொடுங்கன், இந்த கொள்ளக்கார ஆட்சி, இது கொள்ள தானே. என் வரியை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு தர முடியாதுன்னு சொல்றது கொள்ளையா? சாத்தியம் என்ன பண்ணி போயிருவ? நான் செய்யறேன், நீ என்ன பண்ணி போயிருவ? சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிகார திமிர் வந்தது? உன்னுடைய ஆதிக்கம் என் மேல நீ அத்துமீறி இந்த மாதிரி செய்யும்னா என்னுடைய அரசு அதிகாரம் என்ன செய்ய? வேடிக்கை பார்த்துக்குமா? ஐயா சாமி, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். அதுக்கா இது 8 கோடி மக்களினுடைய உரிமை பிரச்சனை, தன்மான பிரச்சனை, இது இனமான பிரச்சனை. இதை இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்ய முடியாம புலம்பிக்கிட்டு என்ன செய்ய, இதை தர மறுக்கிறார்களே பாருங்கள், இது எப்படி செய்கிறார்கள், இந்த நிதியை நமக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம், அதுக்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இது கேவலம். தர முடியாது போய. ஒரு பெரிய மாநாட போடுவோம், பேரணி நடத்துவோம், எல்லாரும் கட்சி. கர்நாடகால எந்த ஒரு பொது பிரச்சனைக்கு கொடியை கீழே போட்டுறான், அவன் மாநில கொடியை தூக்கிடுறான். நடக்குதுல்ல? பொதுவா நிப்போம், எல்லாரும் நிப்போம். ஒரு வரி, ₹1 வரி போகாது ஒன்றிய இந்திய அரசுக்கு. இல்ல, முடிஞ்சு போச்சு. ஏன் முடியாதுன்னு கேளுங்க. இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டாலே அவர் வீட்டுல காலையில அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை எல்லாம் வந்துடும். கைபூரா கரண். புரியுதுல? இப்ப எனக்கு என்னையே ரைடு தான் போட முடியும். இன்கம் டாக்ஸ், இடி, ஐடி எல்லாம் போட முடியாது. ஏன்னா இல்ல. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி ஒன்னும் இல்ல. நீ துணிஞ்சு முடியாதுன்னு. எங்க தாத்தன் ஒருத்தன் படிக்காத மேத இருந்தால காமராஜர், அவன் இருக்கும் போது நீ இந்த மாதிரி வேலையை காட்டிருவிய? நீ காட்டியிருப்பீங்களா? தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்றதிலிருந்து திராவிட மாடல் அரசு என்று கூறி வருகிறது. இந்த நிலையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், நாங்கள் ஆன்மீக மாடல் அரசை நடத்தி வருகிறோம் என்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோ, பாதுகாப்பற்ற அரசாக இருக்கிறது, அன்சேஃப் மாடல் அரசை நடத்துகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இதில் எந்த மாடல் அரசு? இந்த ஆன்மீக மாடல் என்பது எங்கோ கைகோர்க்கிறது, சிந்தித்து பாருங்கள். நாம் தமிழர் கட்சி ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக கனிம வள கொள்ளையை கண்டித்தும் அரச ஒடுக்குமுறைகளை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சாராய விற்பனையை தட்டிக்கட்ட இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். காவல்துறை கொலை செய்தவர்களை கைது செய்திருக்கக்கூடியது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தன்னை அப்பா என்று அழைப்பது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக முதல்வர் ஐயா அவர்கள் தெரிவிக்கிறார். அப்படி என்றால் ஒரு தந்தை தன் மகன் குடிப்பதை வேடிக்கை பார்க்க மாட்டார், தன் மகனுக்கு சாராயத்தை விற்பனை செய்ய மாட்டார். அவரை அப்பா என்று இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அழைப்பது உண்மையானால்
மதுக்கடைகளை மூடியிருக்க வேண்டும். அடுத்ததாக தமிழகத்தில் 11 மது தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதுவரை 6 திமுகவினுடைய மது தொழிற்சாலை என்று நினைத்திருந்த நிலையில் மிடாஸ் என்ற நிறுவனம் மட்டும் சசிகலா அவர்களுடையது என்றும் மீதம் இருக்கக்கூடிய 10 மது தொழிற்சாலைகளும் திமுகவினருடையதும் திமுகவின் பினாமிகளால் நடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரும் பெண்ணை வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களை என கூறும் நிலையை முதலமைச்சர் கொண்டு வந்துள்ளார் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். ஆனால் உண்மையில் 1938 முதல் மேயர் ஜே. சிவசண்முகம் அவர்களும் 1945 இரண்டாவது மேயர் நா. சிவராஜ் அவர்களும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர்களே. திமுக தொடங்கப்பட்டது 1949. அதற்கு முன்பே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேயர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் இது முதல்வரால் வந்ததல்ல, இதோ இட ஒதுக்கீட்டால் வந்தது. நீலகிரி மாவட்டம் உதகையில் ஒரு பிரபலமான தங்கும் விடுதியிலிருந்து கழிவுநீர் சாலையில் வெளியேற்றப்பட்டதனால பொதுமக்கள் அங்கே சென்று கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் அவர்கள் பொதுமக்களை இழிவுபடுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் பொதுமக்கள் 28வது வார்டு உறுப்பினர் தலைமையில் அந்த விடுதியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. உடனடியாக அங்கே வந்த அதிகாரிகள் அவங்களுக்கு 50,000 அபராதம் வச்சுருக்காங்க. ஆனால் இதற்கு முன்னரும் அவர்களுக்கு இதே போல் 50,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. மேற்கொண்டு எந்த நடவடிக்கை இல்லாதனால அவர்கள் மீண்டும் 50,000 அபராதம் செலுத்திட்டு இந்த செயலில் ஈடுபடுறாங்க. அங்கே போய் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு எந்த ஒரு நிபந்தனையுமே கிடைக்கப்பெறலை. நன்றி.